ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ராஜ யோகம் என்பது என்ன? அப்போ என்ன செய்கிறான், ஆசான் ஞான பண்டிதன் வாசி பழக்க பயிற்சி கொடுத்து அப்புறம் வாசியோட வாசியை கலந்து வாசி நடத்தி கொடுத்துருவான். நடத்தி கொடுத்தால் அது ராஜயோகம், அதுவே சிவயோகம், அதுவே ராஜயோகம். இப்போ அதெல்லாம் ரகசியம். இப்போ நான் இது தொடர்ந்து பேசி ஆக்கணும், பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ராஜயோகம் என்பது தானாக செய்வதா, தலைவன் நடத்தி தருவதா? தானாக வாசி பழக்கம் அறிய வேணும். இடகளை பெண்களை மாற்றுதல், மூச்சு காட்டி இயக்குதல் எல்லாம் செஞ்சு பயிற்சி இருக்கணும். பிறகு அவன் நடத்தி தருவான் ராஜயோகத்தை, சிவயோகத்தை நடத்தி தருவான். அதுதான் வாழ்க்கை. அதான் சிவராஜ யோகி அல்லது ராஜரிஷின்னு சொல்லலாம், பிரம்ம ரிஷின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். நடத்தி கொடுத்துட்டானா, சரி தப்பிச்சிட்டான் அவன். அதுதான் 1000 கோடி பிரம்மப்பட்டம். அந்த வாய்ப்பு எப்படியா பெற முடியும்? இதை மற்றவர்கள் சொல்லணும். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தான் ஈசன், உண்டுடித்து திருவதுக்கோ வைத்தான் ஐயன். உனக்கு மக்களுக்கு சொல்கிறது தானே ராஜயோகம் செஞ்சு கொடுத்துருக்கான் தலைவன். ஆசா ஞான பண்டிதன் உனக்கு ராஜயோகம் சிவராஜயோகம் செஞ்சுருக்கிறான். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தான் ஈசன். அது தலைவனை என்ன செய்யிருக்கான், ராஜயோகம் நடத்தி தந்திருக்கான். நீ மற்றவங்க சொல்லி, அவர்களும் திருவிழா மக்களுக்கு சொல்லி, இப்படிலாம் பூஜை செய்ய, அப்படி பூஜை செய்ய, இப்படி அன்னதானம் செய்ய, பொருளாதாரம் உனக்கு பொருளாதாரம் வேணும், இருக்கும்போதே செய்துக்கோ. காலம் வந்தால் செத்து போனால் ஒன்றும் செய்யலை, அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு நினச்சி ஏங்காத, பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், உன் ஜென்மத்தை கிடைச்சிட்ருக்கேன் ஐயா, நீ தயவு செஞ்சு புலால் உண்ணாதே, உயிர்கொலை செய்யாதே, இனிமேல் பேசு, மற்ற அருவருப்பாக நடந்துக்காதே, நல்ல பண்போடு நடந்துக்க, தினம் தியானம் செய்யி என்ன மற்றவங்க சொல்லணும். நாங்கள் சொல்லனா எங்களுக்கு தோஷம். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தான் ஈசன், உண்டு உடுத்தி திருவதுக்கோ வைத்தான் ஐயன். நீ சாப்பிட்டு நல்ல துணிமணி கட்டிட்டு ஊராக சுற்றுறதுக்கான உனக்கு ராஜயோகம் வைக்கல. இதுக்கு தான் ஆசான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வாய்ப்பு நடத்தியிருக்கோம். ராஜயோகம் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ராஜயோகத்தை ஆசான் ஞானப்படுத்தி நடத்தி கொடுத்துட்டான். நடத்தி கொடுத்ததுக்கப்புறம் ஆசான் என்ன செய்தார், அகத்தீஸ்வரர் இன்று முதல் காவி கட்டுனார். கட்டு, நீ ஒன்றும் தோஷம் இல்லை, நீ காவி கட்டிட்டால் உனக்கு காமதேகம் அட்டு விட்டதுன்னு அர்த்தம். நீ எதையும் கண்டு மயங்க மாட்டேன்னு தெரியும். என் தலைவன் வாசி நடத்தி கொடுத்துருக்கான், ராஜயோகத்தை நடத்தி கொடுத்துருக்கான். உனக்கு விகாரம் மட்டும் தேகம் வரப்போகுது, பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன், ஜாதி வெறி மத வெறி இருக்காது, யான் என்ற கருவம் இருக்காது, நீ யாரையும் அழிச்சிட மாட்டேன். ஆகவே உனக்கு காவியோட தரன்னு சொல்லிவிடுவான்.